நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பெற்றக்கூடிய கூட்டணியில் புதிய தமிழகம் அங்கம் பெற்று எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்று 27 ஆண்டுகள் நிறைவுற்று நாங்கள் 28வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்ற நாளிலே இருந்து நாங்கள் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் களம் கண்டிருக்கிறோம். எல்லா தேர்தல்களிலுமே நாங்கள் தேர்தல் ஆணையத்தால் புதிய தமிழகம் கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சின்னத்திலேயே போட்டியிட்டிருக்கிறோம். இடையில 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நாங்கள் கூட்டணி சின்னத்திலே போட்டியிட்டோம். இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு சிறப்பு சின்னம் தனி சின்னம் ஒதுக்க கோரி நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே பிப்ரவரி மாதத்திலேயே மனு அளித்து அவர்கள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கடந்த 15ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உடனடியாக எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிவி சின்னத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்று சொன்னால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே அங்கம் பெற்றக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு உடனடியே ஓரிரு மணி நேரத்திலேயே சின்னங்கள் வழங்கப்படுகிறது. எனவே தேர்தல் ஆணையம் நியாயத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் புதிய தமிழகம் கட்சிக்கும் நாங்கள் ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிறோம். 2011 அதே சின்னத்தில் தான் போட்டியிட்டோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதுதான் போட்டியிட்டோம். 2021 சட்டமன்றத்தில் தனித்து 61 தொகுதியில் போட்டியிட்டதும் அதுதான் போட்டியிட்டோம். எனவே அந்த நியாயத்தினுடைய அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிற சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுதான் சரியாக இருக்க முடியும். ஒருவேளை அது ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் அதில் தான் போட்டிடுவோம். எனவே அதை நான் புதிய தமிழகத்தில் பல பேர் இந்த சின்னமா அந்த சின்னமா என்று தேர்தல் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். அதனால் புதிய தமிழகம் கட்சி இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட அந்த சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னம், அதாவது டிவி சின்னத்திலே போட்டியிடுவோம். ஒருவேளை அது ஒதுக்கப்படலை, வேறு சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம். எனவே தனி சின்னம்தான். எனவே கூட்டணி கட்சியினுடைய சின்னம் இல்லை என்பதை நான் அந்த நேரத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா அது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த குழப்பம் வரக்கூடாது, மக்களுக்கும் இந்த குழப்பம் வரக்கூடாது, கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இந்த சின்னம் இந்த குழப்பம் வரக்கூடாது. நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரே சின்னம், ஒரே தொகுதி. அந்த தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் தான் கட்சியினுடைய தனித்துவத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும். மக்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 2011 பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக முதல்ல தேர்ந்தெடுத்தோம். எங்களுக்கு ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க. இன்னொரு தொகுதி நிலக்கோட்டையில் 29,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் மக்களுக்கு சின்னங்கள் பெரிய அளவுக்கு பொருட்டாக இருப்பதில்லை. எங்களை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மக்கள் தேடி பிடித்து நிச்சயமாக வாக்களிப்பார்கள். எனவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே யாரும் இது குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை. புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படுகின்ற அந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை
நம்முடைய ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எங்கள் கட்சி ஆரம்பித்த 96ல் 98ல் வந்து ஃபஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் செஞ்சோம். 96ல் நான் தனியாக 6 தொகுதியில் மட்டும் போட்டிக்கிட்டோம். இப்போ அது வந்து ஒரு 3 வாரம் டைம் இருக்குது. அன்றைக்கி கரெக்டாக 14 நாள் தான் டைம். இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இருக்குது வச்சுங்களா. சின்னம் கிடைச்சா தான் மக்களுக்கு வித்தின் அவர் 1 மணி நேரத்துக்குள்ளே மக்களுக்கு வந்து சின்னம் போய் சேர்ந்துருங்க. புதிய தமிழர் தென்காசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதாவது வந்து வழக்கமாக ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் முடிவெடுப்போம். நேற்று தான் கூட்டணி முடிவாச்சு. அதனால் வந்து எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்கும் அங்கே வந்து மனு கொடுக்குன்னு சொல்லிக்கிறோம். 24ஆம் தேதிக்குள்ளே யார் போட்டியிடுவது என்பது மனுக்கள் எல்லாம் பெற்றுட்டு எல்லாருடைய கருத்தையும் பெற்றுக்கொண்டு வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படும். யாருக்கும் இது வந்து நாங்கள் வந்து மலையோடு மோதிக்கொண்டிருக்கின்ற போது கூழாங்கல்களுக்கெல்லாம் நாங்கள் பரிசு சொல்வதற்கு தயாராகலை. அதை பற்றி நீங்கள் விட்டுருக்கோம்.